எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி சொல்லிச்சுக்கலாம். ஏன்னா போர் பதட்டம் உள்ள நாடுகள்ல இருந்து பிரைஸ் வர்ஷிப் நடத்துறாங்க சரிங்களா? அங்க அங்க டம் டும் அடிச்சிட்டு இருக்கு. இந்த சத்தெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க அவங்க இல்லையா? அந்த நாடுகள்ல இருந்து சகோதரி பாலின் வந்து பிரைஸ் வர்ஷிப் பண்றாங்க. அப்போ அந்த போராட்டமான நாட்கள், போராட்டம் இடங்களில் இருந்தும் ஜெபிக்கிறதுக்கான வல்லமையே நான் அந்த இடத்த ஆண்டவர் தந்திருக்கேன். அதுக்காக நன்றி சொல்லுவோம் சரிங்களா? சரி. கடந்த ஒரு 2 வாரமா நான் ஒரு கிளாஸ் எடுத்தேன். அதாவது இறையாட்சியை குறித்து வகுப்பு எடுத்து சரிங்களா? இந்த மாதிரி ரீகேப் கொஞ்சம் பண்ணுவோம். ஆண்டவர் இயேசு ஒரு சில கேள்வி மட்டும் கேட்கறவங்க சரிங்களா? நீங்க சொல்லணும், அன்மீட் பண்ணி சொல்லலாம். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார்? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார்? சொல்லுங்க. இறையாட்சியை நிறுவுறதுக்கு வந்தாங்க. சூப்பர், கை தட்டுங்க. அடி நம்மால் ஒரு அடி சூப்பர். அப்போ ஆண்டவரை மற்றவங்க சொல்லலாம். ஒரு கருத்து, ஆண்டவர் இயேசு இறையாட்சி நிறுவ வந்தார். அடுத்தது மற்றவங்களும் சொல்லலாம் அவங்க கருத்துக்களை. Free us from sin. எது? Sinல இருந்து ஃப்ரீடம் கொடுக்கிறது. ஆமா, அப்போ சின்ல இருந்து ஃப்ரீடம் கொடுக்கிறது. பாவத்திலிருந்து நம்மை மீட்டு நமக்கு விடுதலையான வாழ்வை தர ஆண்டவர் வந்தார். 2வது கருத்து. அடுத்தது சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரிங்களா? தெரியாதுன்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க தெரிஞ்சிருக்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. Give us the rights to be daughter and sons of God. சூப்பர். கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்துறாங்க இல்லையா? அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய மகனாகவும் மகளாகவும் அவருடைய உரிமை சொத்தாகவும் இருக்கிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது வேற கருத்துக்கள் நிறைய இருக்கு. இயேசு பத்தி சொல்றதுக்கு நிறைய. இயேசு இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாருன்னு நிறைய கருத்துக்கள் இருக்கு. டிசம்பர் மாசம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்காக வந்தாரு. ஸ்டார் எல்லாம் கட்டி ஜாலியா கிரிப்பெல்லாம் வச்சு இல்லையா? அதுக்கு வந்தாரா ஜீசஸ்? சொல்லுங்க. அதுவும் சொல்லலாம் இல்லையா? வருஷம் வருஷம் கொண்டாடுறோம் இல்லையா? சரி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 3 கருத்துக்கள் வந்திருக்கு. 3 சரியான கருத்துக்கள் தான் சரிங்களா? 3 கருத்துக்கள். இன்னும் நிறைய கருத்துக்கள் மனசுல இருக்கும் சரிங்களா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது இறை ஆட்சியை ஸ்தாபிக்கிறதுக்கு சரிங்களா? இறை ஆட்சி எஸ்டாப்ளிஷ் பண்ற கிங்டம் ஆஃப் காட். அத இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்ததோட மெயின் நோக்கம். அப்போ அது மட்டும் இல்ல, அதோட என்ன செஞ்சாரு? பாவத்துக்கு அடிமையா இருந்த நம்ம மீட்டு அந்த விடுதலையான வாழ்வு தந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறுவிட்டு போன இந்த இறையாட்சியை ஆளுகின்ற உரிமையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு சரிங்களா? அப்ப ஆண்டவராக இயேசு பூமிக்கு வந்தது இறையாட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ண நிறுவனத்துக்கு தான். அப்போ பாவத்தின் அடிமைத்தனம் நம்ம விடுவிச்சார். 2 காரியம் ஆண்டவர் செஞ்சார். அடுத்தது அவர் எந்த ஆட்சியை, இந்த பரலோகத்தின் ஆட்சி இந்த பூமியில் நிறுவ வந்தாரோ அந்த பரலோகத்தின் ஆட்சியை அவர் நிறுவிட்டு அவர் போயிட்டார். அவருடைய வேலையை முடிச்சிட்டு அவர் மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் மோட்சத்துக்கு போயிட்டார். கடவுளுடைய வல பக்கம் வீற்றிருக்கிறார். அப்ப அந்த மிஷனை நாம தொடர்ந்து நடத்தணும். நம்ம ஒவ்வொரு யாரெல்லாம் கடவுளை அழைக்கப்பட்டிருக்கோமோ அவங்க ஒவ்வொருக்கும் இந்த கடமை உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை மீட்டு தந்தாரோ, எந்த ஆட்சி இந்த பூமியில நிறுவிட்டு போனாரோ, பரலோக ஆட்சி இந்த பூமியில நிறுவிட்டு போயிருக்காரு, அந்த ஆட்சியை தொடர்ந்து ஆட்சி செய்கிற உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் யாரு? அன்மீட் பண்ணி சொல்லலாம். அப்ப நாம் யார்? நம்ம ஷெப்பர்ட்ஸ். யாரு? ஷெப்பர்ட்ஸ். நம்மளா?
சரி, சூப்பர். நம்மெல்லாம் ஷெப்பர்ட்ஸ். எதுமா அடுத்தது? கடவுளின் பிள்ளைகள். ஆ, ஓ, ஒரு கருத்து ஷெப்பர்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம யாருன்னா ஷெப்பர்ட்ஸ்னு. அடுத்த கருத்து வந்து நாம் கடவுளுடைய பிள்ளைகள். அடுத்தது King and queens. குயின்ஸ் இல்லையா? கிங் அண்ட் குயின்ஸ். சூப்பர். அடுத்தது சொல்லுங்க, அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. இறையாட்சியின் மனிதர்கள். இன்னும் ரோகன். இறையாட்சியின் மனிதர்கள். இறையாட்சி பாதுகாக்கவா? இறையாட்சி பாதுகாக்கவா? இறையாட்சியின் மனிதர்கள். வால்யூம் ஒன்று சரியா கேக்கல கேட்கல. வாய்ஸ். அப்ப செக் பண்ணு சரியா. லாஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆமா. இஷ்யூ வந்தது. அது என்ன பாருங்க, Yes. இங்க ஒரு ப்ராப்ளம். அம்மா மொபைல்ல கனெக்ட் ஆயிட்டு ஜோஹன். சரியா? அப்போ எல்லாமே கரெக்ட் சரிங்களா? நீங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் கரெக்ட் தான் சரிங்களா? அப்போ நம்ம வந்து கடவுளுடைய இளவரசராக இருக்கிறோம் சரிங்களா? அப்போ நான் போன முறையே சொன்னேன். அப்ப எப்படி நாம கடவுளுடைய பிள்ளைகளா மாறுறோம்? கடவுளுடைய இளவரசராக எப்ப மாறுறோம்? எப்ப பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்படுறோம்? எப்ப இறையாட்சிக்கு நாம் உட்படுறோம்? எப்ப நம்ம நற்செய்தியை கேட்டு ஆண்டவர் இயேசுவை ரட்சகராக மீட்பரை நாம் ஏற்றுக்கொள்றோமோ, அப்போ ஆண்டவர் இயேசு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறார் சரிங்களா? யாரெல்லாம் நற்செய்தியை கேட்டு திருமுழுக்கு பெறாங்களோ அவங்க ஒவ்வொருக்கும் கடவுளின் பிள்ளைகளாக உரிமை ஆண்டவர் இயேசு நம்ம கொடுத்திருக்கிறார். அதற்கான ஆதாரம் வந்து யோவான் 1:14 நீங்க வாசிக்கலாம் சரிங்களா? 1:12 நீங்க வாசிக்கலாம். அப்போ நம்மெல்லாம் வந்து கடவுளுடைய உரிமை பேறு பெற்ற பிள்ளைகள். சரி, அப்போ இயேசு வந்து பரலோகத்தின் ராஜ்யம் இந்த அரசை இந்த பூமியில நிறுவினார்னா, அப்போ அதுக்கு முன்னாடி பரலோகத்தின் ராஜ்யம் எங்க இருந்தது? அப்ப ஏதோ நம்ம மிஸ் பண்ணிருக்கு இல்லையா? அப்ப இது வரைக்கும் பூமியில வந்து கிங்டம் ஆஃப் ஹெவன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணா, ஜீசஸ் வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாம இருந்தது. அப்போ ஜீசஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? கிங்டம் ஆஃப் ஹெவனை வந்து இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நாட்டு பெருசா அந்த ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ்காரர்கள் வந்து ஒவ்வொரு நாடா பிடிச்சிட்டு வந்த மாதிரி ஜீசஸ் ஒவ்வொரு நாடா பிடிச்சாராங்க. அப்படி பண்ணாரா? ஒவ்வொரு நாட்டிலையும் பிடிச்சி இது கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய கொடி பறக்குது, இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன்ல இந்த நாட்டுக்கு இவர் தான் கிங், ஜீசஸ் தான் கிங்கு, நாங்கெல்லாம் குவீன், நாங்கெல்லாம் ரெப்ரஸன்டேட்டிவ், நாங்கெல்லாம் தூதுவர்கள் அப்படின்னு எத்தனை நாட்டு ஆண்டவர் பிடிச்சி வச்சுட்டு போயிருக்காரு? ஏதாவது நாடு இருக்கா அந்த மாதிரி? கண்ட்ரி ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு ஏதாவது நாடு இருக்கா? சரி, அப்போ அதுக்கு ஒரு ஆதாரம் தேவை சரிங்களா? ஏன் அந்த இயேசு வந்தாரு, எதுக்காக மனுஷனை பிறந்தாரு, அதோட காரியங்கள் என்ன? அப்போ எந்த ஆட்சி நிறுவ வந்தாருன்னா, கிங்டம் ஆஃப் ஹெவன் வந்து பூமியில நிறுவ வந்தாருன்னா அதுக்கு அவசியம் என்ன? அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி யாரா இருந்தோம்? அப்ப இந்த காரியங்கள் நமக்கு தெரிஞ்சாதான் இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். கிங்டம் ஆஃப் ஹெவன் வந்து பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்ண முக்கியத்துவம் தெரியும். அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து எதுக்கு முன்னாடி நம்ம யாரா இருந்தோம், நம்ம முன்னோர்கள், நம்ம ஆன்செஸ்டர் எப்படியா இருந்தாங்க, அதுக்கு ரூட் காஸ் என்ன நம்ம கண்டுபிடிப்போம். அது கண்டுபிடிக்கலாம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள் படிச்சீங்கன்னா இயேசு இந்த பூமிக்கு வந்ததுன்னா முக்கியத்துவம் நமக்கு தெரிய வரும் சரிங்களா? ஜெனசிஸ் chapter 1 verses 26, 27, 28 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடலின் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மனிதரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பல்கி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள்,
கடலின் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்போ இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா யாருன்னா? ஆங்கில இங்கிலீஷ் பைபிள் வந்து யாருன்னா வாசிக்க. God said, "Let us make man in our image, according to our likeness. Let them have dominion over the fish of the sea, over the birds of the sky, over the cattle, over all the wild animals, and over all living things that creep along the ground." So God created man in his image. In the image of God, he created him. Male and female, he created them. அப்போ இந்த 3 வருஷத்துல ஒரு விஷயத்தை என்னன்னா, ஆண்டவராய் கடவுள் நம்ம எப்படி படைச்சிருக்காங்கன்னா, அவருடைய உருவத்திலும் அவருடைய சாயலும் நம்மை படைத்திருக்கிறார். இந்த பூமியை ஆட்சி செய்ய நம்மை படைத்தார் இல்லையா? பூமியை ஆட்சி செய்ய படைச்சார். என்னென்ன படைச்ச சொன்ன? கடல் மீன்களையும், வானத்து பறவைகளையும், கால்நடைகளையும், பூமியில் ஊர்ந்து உலாவுகிற யாவற்றையும் ஆளுகை செய்யட்டும், அவங்க ஆண்டு கொள்ளணும். have dominion over that அப்படின்னு சொன்னாரு. God வந்து எதெல்லாம் கிரியேட் பண்ணாரோ அது மேல டொமினியன், have dominion over that. அப்போ எல்லாத்தையும் ஆட்சி செய்யற உரிமையை ஆண்டவர் நமக்கு பெற்று தந்தார். சரியா? புரியுதா? அப்போ நம்மலாம் யாரு? ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைச்சப்போ அவளுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாரு? பூமியை ஆளுகிற உரிமையை கொடுத்தார். இந்த பூமியை ஆட்சி செய்யும் உரிமையை நமக்கு கொடுத்தார். அப்பெல்லாம் நம்மலாம் யாரு? எந்த பரம்பரையை சேர்ந்தவங்க? நம்மெல்லாம் ஆதாமுடைய பரம்பரை சேர்ந்தவங்க இல்லையா? அப்போ இந்த ஆட்சி செய்ய உரிமை பெற்றிருந்த ஆதாம் எப்ப இழந்து போயிட்டாரு? ஏன்னா நம்ம இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொல்லும்போது இயேசு குறித்து 2 முக்கியமான காரியங்கள் பேசப்பட்டது. பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் நிறுவ வந்தார், ஒண்ணு. அடுத்தது, மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டு விடுதலை வாழ்வு தர வந்தார். ஓகே, இப்ப 2 காரியம் மெயினா நம்ம பார்த்தோம். சரி, அப்போ இயேசு கடவுள் மனிதனை படைத்தது, அவருடைய உருவத்திலும் அவர் சாயலிலும் படைத்தது இந்த பூமியை ஆட்சி செய்யணும். கடவுள் எதையெல்லாம் படைச்சாரோ அதையெல்லாம் ஆட்சி செய்யணும். அதுக்காக நம்ம கடவுள் மனிதர்களை படைத்தார். அதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. திருப்பாடல் சாம்ஸ்ல பாத்தீங்களா, 115 16 வசனம் எடுக்க வேண்டாம், சரிங்களா? 115 16 வசனம் சொல்லும். கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். கடவுள் விண்ணகத்தில் ஆளுகை செய்கிறார், மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு தந்தருளினார். சரிங்களா? அப்ப விண்ணகத்தை, மோட்சத்தை ஆளுகை செய்கிறது யாரு? ஆண்டவர் கடவுள் மோட்சத்தின் ராஜாவா இருக்கிறார். அதை அவர் ஆட்சி செய்கிறார். பூமி யாரு கொடுத்திருக்கிறாரு? மனிதர்களாக நமக்கு கொடுத்தார். சரிங்களா? மனிதர்கள் நமக்கு கொடுத்து இந்த பூமியை ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த உரிமையை நம்ம பெற்று கொடுத்தார். அப்போ அதுக்கு இன்னொரு ஆதாரம்னா திருப்பாடல் சாம்ஸ்ல 8:6 வரும். அவர் என்ன சொல்லி, அதுல என்ன எழுதிருக்குன்னா, பைபிள் எடுக்க வேண்டாம், சரிங்களா? அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, அதை நான் எடுத்துருங்க. சரி, ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடல் 8:6, சாம் 8:6 எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 8:6, உமது கை பிடித்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர், எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆமென். ஓகே, ஆங்கிலத்துல யாருன்னா வாசி, இங்கிலீஷ்ல யாருன்னா வாசிப்பா. You have given him dominion over the works of your hands. You have put all things under his feet. அப்போ அவங்க 2 கருத்து ஆண்டவர் சொல்லிருக்காரு. ஆண்டவர் எதெல்லாம் படைச்சாரோ அது மேல ஆட்சி செய்ய உரிமை கொடுத்திருக்காருன்னா அது மறுபடியும் உறுதிப்படுத்து. இந்த வார்த்தையை வந்து திருப்பாடல் 8:6 சொல்லுது. ஆண்டவர் எதையெல்லாம் படைத்தாரோ, ஆண்டவர் கைகளால் எதையெல்லாம் படைத்தாரோ அதையெல்லாம் ஆளும் உரிமையை, ஆட்சி செய்யும் உரிமையை மனிதர்கள் கொடுத்தார். அந்த படைப்பின் அதிகாரத்தை பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார்னு இருக்கும். அப்போ ஆண்டவர் அந்த அளவுக்கு சிறந்தது ஒரு படைப்பாக மனிதரை படைத்திருக்கிறார். அவருடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் உருவத்திலும் சாயல் மனிதனை படைத்திருக்கிறார். அப்போ கடவுள் எதையெல்லாம் அந்த பூமியில படைச்சாரோ, கடவுள் எதெல்லாம் படைச்சாரோ அதெல்லாம் ஆளுகிற ஒரு டொமினியன் ஓவர்ட்டு சொல்லிங்களா, அவருடைய ஃபீட்டுக்கு அடியில போட்டிருக்காரு. அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்போ அப்பேற்பட்ட கடவுள், அப்ப நம்ம அவ்வளவு பெரிய முக்கியமான ஆட்கள்.
நம்மலாம் யாரு? நம்ம யாரு? குயின் சொன்னீங்க, பிரின்ஸ் சொன்னீங்க, ராஜான்னு சொன்னீங்க, வேற என்ன? இப்ப ராஜாவும் ராணி என்ன பண்ணுவாங்க? ராஜாக்கு ராணிக்கு என்ன வேலை? அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஒரு நாட்டுல ராஜா ராணி தான் என்ன பண்ணுவாங்க? அந்த நாட்டை ஆளுகை செய்வாங்க இல்லையா? ஒரு ராஜா ராணின்னா அந்த நாட்டை என்ன பண்ணுவாங்க? ஆட்சி செய்வாங்க. நம்மலாம் யாரு? ஒரு நாட்டை ஆட்சி செய்யணுமா, இந்த பூமி ஆட்சி செய்யணுமா? பூமி ஆட்சி செய்வோம். டொமினியன் ஓவர் எர்த் இல்லையா? ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் ஆளுகை உரிமை கொடுத்தார். பூமியில ஆண்டவர் எதெல்லாம் படைச்சாரோ அது மீது நமக்கு ஆட்சி உரிமை நம்ம கொடுத்தார். அப்ப நம்மலாம் யாரு? நம்மலாம் யாரு? ஆள பிறந்தவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், நம்மலாம் யாரு? ஆள பிறந்தவர்கள். ஆள பிறந்தவர். குரல் வலுவா வருது. சூப்பர். அப்போ நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ஆள பிறந்தவர்கள். ஆள பிறந்தவன். ஆள வந்தானல்ல, ஆள பிறந்தவன். சரியா? அதுக்காகத்தான் கடவுள் படைச்சிருக்காரு. சரிங்களா? அப்ப நம்ம எல்லாம் ஆள பிறந்தவர்கள். அப்ப நீங்க எல்லாம் யாரு? இப்ப சொல்லுங்க மறுபடியும். நான் ஒரு கேள்விக்கு, நீங்க எல்லாம் யார்? ஆள பிறந்தவர்கள். நிறைய பேர் அட்மிட் பண்ணி சொல்லலையே, அவங்களும் ஆள பிறக்கலையா? நம்மளால எங்க முடிய போகுது? இவ்வளவு பெரிய பூமி இருக்குது. சின்ன நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, அதே ஒன்னா சமாளிக்க முடியாது. சின்ன சின்ன குட்டி நாடுகளே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்த பூமியை எப்படி ஆள முடியும்? இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்றீங்களா? அது சாத்தியம். அது எப்படின்னு வரக்காலங்களை நம்ம பார்ப்போம். சரியா? அப்போ ஆண்டவர் நம்ம படைத்தது, ஆதாமேவலை படைத்து அவர் எதெல்லாம் படைத்தாரோ அதெல்லாம் பூமி முழுக்க சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஆட்சி செய்யணும். அப்ப நம்ம எல்லாம் ஆள பிறந்தவர்கள். இது எப்பவுமே மனசுல இருக்கணும். சரிங்களா? நம்ம யாரு? ஆள பிறந்தவன் சொல்லணும். நான் ஆள பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன் சொல்லணும். சரிங்களா? அந்த அதிகாரத்தை கடவுள் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார். சரி, ஆள பிறந்து ஏன் பிரச்சனையாச்சு? ஆள பிறந்தவருக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இயேசுநாதன் எதுல இருந்து மீட்டு தந்தார் இல்லையா? அப்போ ஏற்கனவே இந்த மோட்சத்தின் ஆட்சி இந்த பூமியில இருந்தது. அப்ப நீ எப்போ இழந்து போயிட்ட இல்லையா? இழந்து போதான் இயேசு வந்து மறுபடியும் அதை மீட்டு நம்ம கொடுத்துருக்காரு இல்லையா? சரியா? அப்ப நம்ம எங்க இழந்து போயிட்டோம்? அப்ப எங்க இழந்தோம்? அதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு? யாருக்குன்னா தெரியுமா? முதல் பெற்றோர் பாவம் செய்ததுனால. முதல் பெற்றோர் பாவம் செஞ்சுட்டாங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சாத்தானுடைய வார்த்தை கேட்டு அந்த தவறு பாவம் செய்ததுனால, கடவுள் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செஞ்சதுனால என்ன பண்ணாங்க? அந்த ஆட்சி உரிமை இழந்து போயிட்டார்கள். அப்போ ஆட்சி உரிமை இழந்து எப்போ கடவுளுடைய வார்த்தை கேட்கலையோ, கடவுளை நம்பலையோ, அப்போ அவன் பாவம் செய்யறான். அப்ப யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அவன் பாவத்துக்கு அடிமையாகணும். கடவுள் தந்த அந்த ஆட்சி உரிமை இழந்து போயிட்டோம். அதை ஏதேன் தோட்டத்துல நடந்தது. அப்ப ஏதேன் தோட்டம் என்ன நடந்தது? நம்முடைய முதல் பெற்றோர் ஆண்டோடைய வார்த்தை, அது இந்த மரத்தை கனியை சாப்பிட்டா இன்னும் நாளிலே சாகவே சாகுவாங்க. சாத்தா என்ன சொன்ன? நீங்க சாப்பிட்டீங்களா? சாகவே சாக மாட்டீங்க, கடவுளை போல மாறுவீங்க. அது நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். சரியா? அது தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்தீங்க. அப்போ தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் மட்டும் வாசி. Genesis chapter 3 verses 15. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அப்போ மனிதன் தவறிட்டான், அந்த ஆட்சி உரிமை இழந்து போயிட்டான், பாவம் செய்து பாவத்துக்கு அடிமை ஆயிட்டான். சோ பாவத்துல விழுந்துன்னு பாவத்துல சகதியில இந்த சாத்தான் என்ன பண்றான்? அவன் எனக்கு உரிமை, என் பேச்சை கேட்டு நடந்தனால எனக்கு உரிமை. அப்ப யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிலையோ அப்போ அவங்கெல்லாம் பாவம் செய்யறாங்க. அப்போ சாத்தானுடைய இன்ஃபுளுன்ஸ் ஆகிறாங்க. அப்போ பாவத்திற்கு அடிமையாகிறாங்க. அதை தான் இதுல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் மனுஷனை விட்டுறல. அப்போ பாவம் செஞ்ச மனுஷனை ஆண்டவர் விட்டுறல, மாறாக மனம் பெருகி அவர் ஒரு மீட்பு திட்டத்தை அறிவிச்சார். இங்கிலீஷ்ல யாருன்னா ஒருத்தர் வாசிக்கமா? Our
I will make you enemies, you and the women, your ம், offspring and our offspring. He will ம். crush your head and you will strike at his heel. ஆ. அப்போ என்ன வார்த்தை சொல்ல வருதுன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு மீட்பு திட்டத்தை அறிவித்தார். அழகை பார்த்து சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உருவாக்குவேன். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உருவாக்குவேன். அவள் வித்து உன் தலையை நசுக்கும். என்ன சொன்னாரா? ஆண்டவர் கடவுளாகிய ஆண்டவர் மனிதன் அந்த ஆட்சியை இழந்தப்போ அவர் மேல இறக்கப்பட்டு மீண்டும் அந்த ஆட்சியை பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இறை வாக்கு தத்துவம் கொடுத்தார். மீட்பின் திட்டத்தை அறிவித்தார். அந்த திட்டத்தை தான் வாசித்தோம். தொடக்க நூல் 3:15 ஜெனசிஸ் 3:15 வாசித்தோம். அப்போ கடவுள் வந்து ஆதாம் இருக்காரு, அங்க ஏவாள் இருக்காங்க, அங்க யார் வேற சாத்தா இருந்தான், அவனை ஏமாத்தின சாத்தா இருந்தான். அப்ப அவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்ன? சாத்தானை பார்த்து, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்னா என்ன? அதாவது உன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பெண்ணுடைய பிள்ளைகளுக்கும் பகை உருவாக்குவேன். சரியா? வித்துனா அதான் அர்த்தம். சரிங்களா? இங்கிலீஷ்ல ஆஃப் ஸ்பிரிங்னு படிச்சீங்க இல்லையா? அப்போ ஆஃப் ஸ்பிரிங்னா வாரிசு, புரியுதுங்களா? அந்த வம்சத்துல பிறந்தவங்க. அப்போ அவன் உன் வித்துக்கும் அழகின் வித்துக்கும் பெண்ணின் வித்துக்கும் பகையாண்டவர் உருவாக்குறார். அப்போ பெண்ணின் வித்து சாத்தானுடைய தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை காலி பண்ணோம். ஆனா சாத்தானோ காலை தீண்டுவான்னு சொல்லி அந்த வசனம் இருக்கு. சரிங்களா? அப்போ யார் வந்து மீட்பு திட்டத்தை வெற்றி பெற்றது? அப்ப இழந்து போன ஆட்சியை இந்த பூமியில் மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு? Jesus. ஜீசஸ். சூப்பர். சரிங்களா? அப்போ ஏதேன் தோட்டத்துல ஆதாம் இழந்து போன அந்த ஆட்சி உரிமையை ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு வந்து மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். கிபி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு பிறந்தப்போ அந்த பரலோகத்தின் ஆட்சியை பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். சரிங்களா? அப்போ அந்த ஆட்சியை பெற்று என்ன பண்ணாரு? எப்போ ஆதாம் எல்லாம் இழந்து போயிட்டாங்களோ அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுத்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக என்ன பண்ணாரு? அந்த பாவத்தின் அடிமைத்தனம் மீட்டெடுத்தார். அடிமைத்தனம் மீட்டு விடுதலை வாழ்வை தந்தார். அதை ஆண்டவர் இயேசு என்ன சார்? நிறைவான வாழ்வினை தர வந்தேன். அப்ப ஏதேன் தோட்டத்தில் எப்படி மனுஷன் வாழ்ந்தானோ அந்த அளவுக்கு வாழ்ந்து அதை விட சிறப்பான வாழ்க்கை ஆண்டவர் பெற்று தந்தார். ஏதா கேள்வி டவுட்டா? இந்த வேர்ஸ் வந்து மதர் மேரிய தானே ரெஃபர் பண்ணுது. ஆமா, தாய் திருச்சபை அதான் சொல்லுது. சரிங்களா? தாய் திருச்சபை வந்து மதர் மேரி ரெஃபர் பண்ணுது. மற்ற சபையினர் வந்து ஏற்றுக்கொள்றது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலை குறிச்சு சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இஸ்ரேல ஒரு பெண்ணா, புரியுதா? இஸ்ரேல் நாட்டு இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு பெண்ணா உருவம் பண்ணி அதை சொல்றாங்க. அடுத்த சபையில சொன்னா தாய் திருச்சபை இதுதான் நம்ம போதிக்குது. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உருவாக்குன்னு அன்னை மரியாதை குறிச்சு சொல்லப்படுதுன்னு சொல்லி தாய் திருச்சபை சொல்லுது. திருவள்ளுவப்படையில அதை குறிச்சு நிறைய காரியங்கள் வருது. சரிங்களா? சூப்பர். பட் ஆனா அங்கிள் அதுல வந்து she will bruise your head and you will bruise her heel ன்னு இருக்குது. So how can devil bruise மதர் மேரி? இல்லைன்னா இஸ்ரேல வந்து டெவலுக்கு ப்ரூஸ் பண்றதுக்கு அத்தாரிட்டி இல்ல. அதாவது அங்க வார்த்தை என்ன போடுதுன்னா அவர் உன் தலை நசுக்குவார். அவர் தான் நசுக்கினார். சரிங்களா? பெண்ணின் மகன் வந்து ஆண்டவர் இயேசு அவர் தலை நசுக்குவார்னா என்ன அர்த்தம்னா அதிகாரத்தில் பிடுங்கி கொண்டார். ஆதாம் ஏவாள் எந்த அதிகாரத்தை இழந்து போயிட்டாங்களோ அந்த ஆட்சி அந்த ஒரு அதிகாரத்தை எடுத்துட்டார். அவனுக்கு பவர் இல்லாம ஆக்கிட்டார். சரிங்களா? ஆண்டவர் இயேசு பவர் இல்லாம ஆக்கிட்டார். சாத்தான் கையில் இருந்த பவர் எல்லாம் காலி பண்ணிட்டார். சரிங்களா? அதுக்கான வார்த்தைகள் நிறைய இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் தெளிவாகிக்கிறீங்களா? சொல்லலாமா? நீங்க கேள்வி கேட்டதுனால அந்த வேற இடத்துக்கு போறேன். சரிங்களா? வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுக்கலாம். கொலோசியன்ஸ் chapter 2 verses 14-15 வாசிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். Jesus canceled the record of debt or handwriting of requirements that stood against humanity due to sin. புரியுதா? அடுத்து தொடர்ந்து வாசி 15 verses.
verses 15 அதையும் வாசிக்கலாம். Through the cross, Jesus disarmed spiritual rulers and authorities, making a public spectacle of them, triumphing over them. ஓகே, தமிழ்ல ஒருத்தர் வாசிங்க. புரியுதாமா உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு? புரியுதா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த அதிகாரத்தெல்லாம் உரிந்து கொண்டு அவனை அதிகாரத்தை பிடிக்கிட்டார். சரிங்களா? அவங்ககிட்ட இருந்த அத்தாரிட்டி எல்லாம் வேனிஷ் பண்ணிட்டாரு, அழித்து விட்டார். சரிங்களா? நம்ம குறிச்சு அவன் என்னென்ன கடன்லாம் வச்சிருந்தானோ, என்னென்ன அதிகாரம்லாம் வச்சிருந்தானோ அந்த அதிகாரத்தெல்லாம் வேனிஷ் பண்ணிட்டு அந்த ஆட்சியை நமக்கு பெற்று தந்தார். தமிழ் ஒருத்தர் வாசிக்கலாம். தமிழ் எடுத்து வாசிக்கலாம். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். நம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். அப்போ சிலுவை நம்ம தபசு காலத்துல இருக்கோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஆனா சொல்லி பார்க்கும் பொழுது ஏசன ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு தோத்து போன மாதிரி தெரியும். ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல வேற நடந்தது. சரியா? பிசிக்கல் வேர்ல்டுல பாக்குறதுக்கு ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சாருன்னா மழை ஆரம்பிச்சிடும் இல்லையா? நம்ம மனசெல்லாம் திக்கு ஐயோ ஏச போய் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மனசுல ஒரு போராட்டம் வேதனை வருது இல்லையா? ஆனா ஆக்சுவலி ஆண்டவர் இயேசு ஜெயித்தார். நமக்கு எதிரான கடன் பத்திரங்கள் என்ன பண்ணாராம்? அழிச்சிட்டாராம். பிளஸ் அவனுடைய அதிகாரத்தெல்லாம் பிடுங்கி கொண்டு அவனை ஊர்வலமா இழுத்துட்டு போய் இகழ்ச்சிக்குள்ளாக்கினார்னு இருக்கு. சரியா? இன்னொரு வார்த்தை கன்ஃபார்ம் பண்றது பாத்தீங்களா? இன்னொன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க. மேத்யூ chapter 28 verses 18. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 18 எடுத்து வாசிக்கலாம். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? எப்ப சொன்னாரு இந்த வார்த்தைய? சீடருக்கு வந்து கற்றுக் கொடுத்து அனுப்புதல். அதாவது சிலுவையில அறையுண்டு உயிர் தெழுந்த பிறகு இந்த வார்த்தையை சீடர்களை பார்த்து சொன்னார் இல்லையா? யாரு மோட்சத்துக்கு போறது, விண்ணகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை கட்டளை கொடுத்துட்டு போனார் இல்லையா? விண்ணுலகிலும் மண்ணுல எனக்கு எல்லா அதிகாரங்களும் அருளப்பட்டுள்ளது. நீங்க போய் எல்லா மக்களின் தாரும் சீடராக்குங்கள். பிள்ளைகள்ல பிதாசுதன் பரிசுத்தாவின் பெற அவங்களுக்கு திருமுழுக்கு கொடுங்க. இதோ நான் என்னெல்லாம் கட்டளையிட்டனோ அதெல்லாம் அவங்களும் கடைப்பிடிக்குமாறு அவங்களும் கடைப்பிடி கற்றுக் கொடுங்க. நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன்னு அந்த வார்த்தை முடியும். சரிங்களா? ஆங்கிலத்தில் ஒருத்தர் வாசிக்கலாம். Then Jesus approached them and said, I have been given all authority in heaven and on earth. அப்போ புரியுதா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுத்து. அது வரைக்கும் யார் வச்சிருந்தது? பூமியில யார் அதிகாரம் வச்சிருந்தது? சாத்தான் வச்சிருந்தான். சரிங்களா? அந்த அதிகாரத்துல இயேசு பிடுங்கி யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு, நமக்கு கொடுத்திருக்காரு. அப்போ இந்த பூமி ஆட்சி செய்ய அதிகாரம் என்ன பண்ணிருக்கு? ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இயேசு சாத்தான் கையில இருந்து அதிகாரத்தை அதான் அவனை தலையை நசுக்கினார் அர்த்தம். அதான் சரிங்களா? தொடக்க நூல் 3:17 வாசித்தேன் இல்லையா? அவர் வித்து உன் தலையை நசுக்கும், நீ அது கதுகாலை தீண்டுவான்னு சொல்லும். அவனை தொல்லை கொடுத்தான் இல்லையா? கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணான் இல்லையா? அதை தான் நமக்கு சோதனை கொடுக்குறான் இல்லையா? போராட்டம் வருது இல்லையா? அதை தாங்க மென்ஷன் ஆயிருக்கு. நமக்கு அந்த அதிகாரம் இயேசு கொடுத்துருக்கிறாரா பார்க்கலாமா? இயேசு சாத்தானை ஜெயிச்சுட்டேன் வல்லம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டார். அதை நமக்கு கொடுத்துருக்கிறாரா பார்க்கலாமா? ஏன்னா நம்ம வந்து கடவுளுக்கு பிள்ளைகள். நான்லாம் யாரு? நம்மளாம் யார் சொல்லுங்க? ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கா? சாத்தான கடவுளின் பிள்ளைகள். நம்மளாம் யாரு? கடவுளின் பிள்ளைகள். என்னது? கடவுளின் பிள்ளைகள். பிள்ளைகளா மட்டும் போதாது, நீ பிள்ளைன்னு மட்டும் விட்டுருவாங்களா? ஆள பிறந்தவர்கள் எப்ப மறந்துடக்கூடாது. சரிங்களா? உங்க மைண்ட் செட்டிங் மாறணும். இந்த பூமியை நான் ஆள பிறந்தா கடவுளுடைய பிள்ளைகள். சரிங்களா? வாசிக்கலாம். லூக்காஸ் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்காஸ் ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். லூக்காஸ் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ட்ராக் கொஞ்சம் அவுட் ஆஃப் அந்த வெளியில கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. சரியா? வாசிக்கலாம். லூக் chapter 10 verses 19 எடுத்து வாசிக்கலாம்.
பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆண்டவர் நமக்கு அதிகாரம் ஆமென். கொடுத்திருக்கிறாரா? ஆமென். அப்ப என்ன சொல்ல இந்த வார்த்தை? பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்ல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆள பிறந்தவர்கள் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? கொடுத்திருக்காரு இல்லையா? அப்ப பாம்புகளையும் தேள்கள் மிதிக்கிறது உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அதனால ஓடுற பாம்பு தேல்லாம் போட்டு மிதிச்சிடாதீங்க, பம்பு பண்ணிவிடும். சரியா? ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்து அந்த பாம்பு பார்த்துருக்க. யாருன்னா பாம்புனா விட்டு நாம மிதிச்சு தள்ளி ரெண்டு ஓடக்கூடாது. சரியா? தேள் யாருன்னா பார்த்தா இல்ல பைபிள் வார்த்தை எப்படி சொல்லுது? பாம்புகளையும் தேளியும் மிதிக்கவும் அப்படின்னா நான் மிதிச்சிடறேன் கொண்டாண்டு மிதிச்சிடக்கூடாது. சரியா? அப்போ பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனின் வல்லமை அனைத்தையும் வெல்ல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கேன். பகைவனின் வல்லமை வெல்றதுக்கு எல்லா அதிகாரம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்காரு. சரியா? சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தையும் வெல்றதுக்கு நமக்கு என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அவைகளால் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய இயலாதுன்னு. இன்னொரு அக்ரிமெண்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனால நான் உங்களுக்கு ஒன்னும் செய்ய முடியாது. பேய பார்த்து பயப்படுவீங்களா? ஆண்டோடைய பிள்ளைங்க ஆள பிறந்தவர்கள் பேய பார்த்து பயப்படுவீங்களா? பயத்தந்து சொல்லுங்க. ஆண்டவர் கேட்டுட்டு இருக்க, என் பிள்ளைங்க எப்படி பேசுறான்னு கேட்கணும், காது கொடுத்து அது கேட்கணும். பேய பார்த்து நீ பயப்படுவீங்களா? பயப்படும். நோயை பார்த்து பயப்படுவீங்களா? படிப்பு குறிச்சு பயப்படுவீங்களா? எது இருட்டை பார்த்து பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்களா? ஏன்? நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? ஆள பிறந்த அந்த அதிகார ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இப்பதானே வாசித்தோம். இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிங்கப்பா. Luke 10:19. You see, I have given authority to trample on snakes and scorpions and to overcome all the power of the enemy, so that nothing will harm you. Power of the enemy. அப்ப enemy யார் நமக்கு? Satan. ஆமா. அப்போ உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் மாவுளித்துக்கும் பகை உருவாக்குவே. அப்ப நம்ம பகையில யாரு? சாத்தா. அவனை வெல்றதுக்கு அதிகாரம் நம்ம கொடுத்திருக்கிறா. சாத்தான் அவனோட டீம் எல்லாம் வெல்றதுக்கு அதிகாரம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. சரிங்களா? அந்த வேர்சஸ் நமக்கு வந்து என்ன பண்ணுது? ஸ்ட்ரென்தன் பண்ண. அதை நீங்க பிலீவ் பண்ணணும். சரி, அது தெரிஞ்சாதானே பிலீவ் பண்ண முடியும். அப்ப இது மைண்ட் இல்ல. அப்ப உங்க மைண்ட் வந்து ரினியூ ஆகணும். உங்க மைண்ட் செட் மாறணும். நான் ஆள பிறந்தவன் அப்படின்றது மனம். அதான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? மனம் மாறி நற்செய்தி விண்ணரசு நெருங்கி விட்டது, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். ஆண்டவர் பூமியில வாழ்ந்தப்போ முதல் வார்த்தை சொன்னது அதுதான். சரிங்களா? மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி விட்டது, காலம் நிறைவேறி விட்டது, கடவுளரசு நெருங்கி விட்டது. மனம் மாறி நற்செய்தி நம்ப. எதுல இருந்து மனம் மாறணும்? எனக்கு அதிகாரம் இல்லை, ஐயோ நான் வீக்கா இருக்கிறேன், என்னால படிக்க முடியாது, நான் டல்லா இருக்கேன், எனக்கு இது புரியல, என்னால எதையுமே செய்ய முடியாது, எனக்கு பயமா இருக்கு, இந்த மாதிரி தாட்ல இருந்து நீங்க என்ன பண்ண முதல்ல டெலிவரி ஆகணும். சரிங்களா? இதை பிரேக் பண்ண. நீங்க இதெல்லாம் ஈவில் கொடுக்குற தாட். என்னால எதுவும் செய்ய முடியாது, ஐயோ என்னால வேலை கொடுக்க முடியாது, ஐயோ நான் அழகா இல்லை, ஐயோ எனக்கு வியாதி வந்துட்டே இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, மற்றவங்களை ஃபேஸ் பண்றது கஷ்டமா இருக்குது, என்னால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, எக்ஸாம் எனக்கு எழுத முடியாது, என் வீட்டுல பாவர்ட்டியா இருக்குது, ஏழ்மையா இருக்கிறேன் அப்படின்னு பல்வேறு மன போராட்டங்களும் இருக்கும். சரிங்களா? என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த மனநிலை நீ வெளியே இந்த இதுல இருந்து இந்த மைண்ட் செட்ல நீ கிளியர் ஆகணும். சரிங்களா? பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும்போது நிறைய பிரேயர் இந்த மைண்ட் செட் இந்த பாண்டேஜ் அரண்கள்லாம் பிரேக் ஆன ஜெபிச்சாங்க. சரிங்களா? பாலினாக்கா வந்து அருமையா ஜெபிச்சாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் உங்க மைண்ட் வந்து கிளியர் ஆகணும். இது மேல அத்தாரிட்டி யார் கொடுத்துருக்கு? இதையெல்லாம் வெல்லுகிற அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்கு. இந்த வார்த்தை எப்ப மைண்ட்ல வச்சுங்க. லூக்காஸ் 10:10 நானும் ஆள பிறந்தவன், ஆண்டவர் இயேசு எனக்கு அதிகாரம், பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்கும் பகைவனின் வல்லமை. எனிமியினுடைய பவரை கான்கவர் பண்றதுக்கு எல்லா அதிகாரம் அவனால எனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. புரியுங்களா? இருட்டை கண்ட ஒன்றும் பயப்படும். அவன் தான் நம்மளை கண்டு பேய் என்ன பண்ணோம்? அவன் தான் அலறிச்சுட்டு ஓடுவான். புரியுதா? ஏன்னா உன் காலில் கீழே போட்டிருக்காரு இல்லையா? தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்கவும் பயன் வல்லமை அனைத்தை வெல்ல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஏன்னா நீங்க பூமி ஆட்சி செய்யணும். அதுக்காக ஆண்டவர் அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு. மறந்துட மாட்டீங்களா? வேற ஏதாவது யாருக்குன்னா கேள்வி இருக்கா? உங்க மைண்ட்ல இதெல்லாம் ஆழமா பதியணும். சரிங்களா? பதியுமா? அப்போ
முதல் காரியம், இயேசு இந்த பூமிக்கு வந்தது பரலோக ராஜ்யத்தை பூமியில் நிறுவ. அப்போ இயேசு மீட்டு தந்த அந்த பரலோக ராஜ்யத்தை ஆள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா 1 பேதுரு 2:9 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவருடைய உரிமை சொத்தான மக்கள். வாசிக்கலாமா? நீங்க யாரு அப்படின்னு வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? 1 பேதுரு 2:9 1 Peter chapter 2 verses 9. 1 பேதுரு 2:9 1 Peter chapter 2 verses 9 எடுத்து வாசிக்கலாம். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். பொறுமையா. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், தூய மக்களினத்தினர், கடவுளுடைய உரிமை சொத்தான மக்கள். கடவுளின் அவரின் உரிமை சொத்தான மக்கள். நீங்கெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், கடவுளின் உரிமை சொத்தான மக்கள். அப்ப இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கணும். ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் என்ன பண்ணேன், எனக்கு வேலை இல்லையே, வீட்டுல அப்பாவுக்கு வேலை இல்லாம இருக்காரு, வீட்டுல பிரச்சனையா இருக்க, சண்டையா இருக்க, நீங்க ஜெயிச்சிங்களா ஓடி போயிடும். சரிங்களா? அப்ப நீங்க ப்ரேயர் பண்ணீங்களா அதெல்லாம் காலியாயிரும். ஆண்டவரே ஏசு நான் அவுட்னா ஓடி போயிடும். பண்ணலாமா? நீங்க பண்ணணும், அந்த அதிகாரம் கொடுத்துருக்கு. சரிங்களா? அதெல்லாம் போக போக உங்களுக்கு ட்ரைனிங் ஆயிரும். ஓகே. அப்போ இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிப்பா. எடுத்து வாசிக்கலாம். சரியா கேட்கல. வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. Voice is breaking. Nancy. விட்டு கேக்குது. Nancy வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? வேற யாராவது வாசிங்க. வேற யாரனா வாசி. வாய்ஸ் பிரேக் ஓகேவா? இப்போ ஓகே. வாசிங்க. வாசிங்க. Nancy மியூட் ஆயிட்டா. மியூட் ஆயிட்டீங்க. அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. இப்போ ஓகேவா அங்கிள்? ஓகே. But you are a chosen people, a royal priesthood, a holy nation, God's special possession, that you may declare the praise of him who called you out of darkness into his wonderful light. சரி, அந்த வேர்ஸ்ல ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ரிப்பீட் பண்ணலாமா? ரிப்பீட் பண்ணுங்க. என்னென்ன வேர்ஸ் வந்திருக்காங்க? ஆல் கொண்டு சொல்லுங்க. Chosen people. You are chosen people. அப்ப நீங்க நான் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். I am chosen. ஓகே. நீங்களா யாரு? கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஓகே. I am chosen by God. சொல்லுங்க பார்க்கலாம். We are chosen by God. I am chosen by God. ஓகே. அடுத்தது இதை நீங்க மெடிடேட் பண்ணணும். சரி, இந்த வேர்ட் எல்லாம் வேர்ஸ் எல்லாம் அடிக்கடி மெடிடேட் பண்ணணும். உங்க ஹார்ட்ல வந்து ஆழமா பதியணும். சரிங்களா? அப்பதான் உங்க மைண்ட் செட் மாறும். அப்பதான் நீங்க உரிமையா நீங்க ஃபைட் பண்ண முடியும். சரிங்களா? அப்பதான் நீங்க டாப்ல வர முடியும். ஆண்டோட நீங்கெல்லாம் ராயல், நீங்கெல்லாம் குயின், கிங்ஸ். சரியா? அடுத்தது you are chosen people. அடுத்தது royal priesthood. ராயல் priesthood. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து chosen, அடுத்து ராயல் priesthood, அடுத்தது holy nation. holy nation. நெக்ஸ்ட் ஒன்னு God's special possessions. God's special possession இருக்கா? உரிமை சொத்து. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர்கள் அந்த அளவுக்கு வேல்யூ கொடுத்து சொல்றாரு இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தையும் எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குறாரு பாத்தீங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஸ்பெஷலான மக்கள். நம்மளாம் யாரு? நாங்களாம் ஸ்பெஷல் பீப்புள். நம்மளாம் யாரு? கிறிஸ்தவ மக்கள்லாம் யாரு? ஸ்பெஷல் பீப்புள். சரிங்களா? இதை எப்போ மைண்ட்ல இருக்கு. இந்த வேர்ட் எல்லாம் நீங்க மைண்ட்ல ஆழமா பதிக்கணும். சரிங்களா? ரிப்பீட்டடா சொல்லும் பொழுது உங்க தாட் எல்லாம் நீங்க எல்லாம் ஜாய் ஆயிருவீங்க. ஏன்னா அந்த துணிச்சல் உங்களுக்கு, அந்த தைரியம் உங்களுக்கு வரும். எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் மேற்கொள்றதுன்னா
அந்த தைரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். சரிங்களா? அப்ப நான் சொல்லப்பட்ட இந்த சொன்ன வார்த்தை எல்லாம் லூகாஸ் 10:19, அப்புறம் 1 Peter 2:19, 2:9, இதெல்லாம் நீங்க என்ன பண்ண மெடிடேட் பண்ணும். அடிக்கடி மெடிடேட் பண்ண அது உங்களோட வேர்ஸா மாத்திக்கணும். உங்க மைண்ட்ல இருக்கிற அன்வான்ட் அந்த பாண்டேஜ் எல்லாம் கிளியர் பண்ணும். உங்க நரம்பெல்லாம் கிளியர் ஆகணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கீங்களா? மைண்ட்ல பதிய வச்சிருவீங்களா? முக்கியமான வார்த்தை. சரிங்களா? ஓகே. அதனால ரொம்ப ஸ்பீடா நான் போல. சரிங்களா? என்னால ஸ்பீடா போல, பரவாயில்ல. அப்போ முக்கியமான 3 காரியம். சரிங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தது சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் இயேசு எதுக்காக பூமிக்கு வந்தாரு? கிங்டம் இறையாட்சியின் பூமியில் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. அடுத்தது நம்மளை ரட்சிக்க, நம்மளை மீட்டெடுத்தார். பாவத்தின் அடிமைத்தனத்தை நம்ம மீட்டெடுத்து உரிமை வாழ்வு நம்ம கொடுத்துட்டா அதனுடைய இதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் சொல்லிட்டா அவருடைய ப்ராமிசஸ். இந்த ப்ராமிசஸ் தான் 1 Peter 2:9 பார்த்தோம். அடுத்தது என்ன அத்தாரிட்டி நம்ம கொடுத்துருக்கிறான்னு லூகாஸ் 10:19 பார்த்தோம். சரிங்களா? ஓகே. அப்புறம் நீங்கெல்லாம் யாரு? ஆண்டவராக இயேசு ராஜாதி ராஜானா நீங்கெல்லாம் யாரு? நம்மளாம் யாரு? பிறந்தவர்கள், பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். சரிங்களா? நீங்களாம் யாரு? பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். எந்த நாட்டுக்கு? இந்த ஹோல் வேர்ல்டுக்கு. சரிங்களா? இந்த ஹோல் வேர்ல்டுக்கு நீங்க பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். சரிங்களா? அதை குறிச்சு அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஆண்டவர் இயேசு இறையாட்சி இங்க ஸ்தாபிச்சிருக்கார். அந்த ஆட்சியை நான் ஆளுகை செய்யணும். நான் அந்த ஆட்சியை நான் தொடர்ந்து கடைபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தது நமக்கு என்னென்ன உரிமை கொடுத்த அப்போ அதன் வழியா நான் பெற்றுக்கொண்டது என்ன? என் மேல இந்த கடன் பத்திரம் ஆண்டவர் எடுத்து நாம் உரிமையான பிள்ளையா, உரிமையான மகளாக ஆண்டவர் என்னை விடுவித்திருக்கிறார். அதனால கிடைக்கக்கூடிய ப்ராமிசஸ் என்னன்னு 1 Peter 2:9 வாசித்தோம். 1 Peter 2:9 வாசித்தோம். இதெல்லாம் மைண்ட் வச்சிருப்பீங்களா? மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சா? சரி. அப்போ போதும் நினைக்கிறேன். இப்போதைக்கு போதும். சரிங்களா? கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு போதும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. மீதி அப்போ நீங்க கடவுளுடைய பிள்ளைகளை போல நடந்துக்கணும். சரிங்களா? அப்போ கடவுளுடைய பிள்ளைகளை போல பேசணும். அப்போ ஒரு பிரின்சஸ் எப்படி பேசுவாங்க? என்னால முடியுதுப்பா பேசுவாங்களா? ஒரு பிரின்ஸ் எப்படி பேசுவாரு? அந்த மாதிரி உங்க பேச்சு இருக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு பிரின்சஸ் உடைய பேச்சு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி உங்க ஸ்பீச் இருக்கணும். அப்போ நீங்க பேச வேண்டியது வேர்ட் ஆஃப் காட், ப்ராமிசஸ் என்ன சொல்றோம் அதை தான் நீங்க ப்ரொக்ளைம் பண்ணணும். சரிங்களா? அதை தான் நீங்க கன்ஃபஸ் பண்ணணும். கடவுள் அதிகாரத்தோட சொன்னார்ல, பேயை பார்த்து என்ன சொன்னாரு? பேய் பிடிச்சி வருமா ஆண்ட இயேசு என்ன சொன்னார்? தயவு செஞ்சு போயிடுறாடா, தொல்லை பண்ணாதரா, ஏதாவது சொன்னாரா ஜீசஸ்? சொல்லுங்க. பேய் பிடிச்சுன்னு பார்த்து ஆண்டவர் பேய் எப்படி விரட்டினாரு? ஜீசஸ் பேயை எப்படி விரட்டினாரு? தயவு செஞ்சு போயிரு சாத்தானே, தயவு செஞ்சு போயிடான்னு சொன்னாரா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஓ பின்னாலே சாத்தான் தானே சொன்னாரு. வேணா ஆண்டவருக்கு டெம்டேஷன் 3 டெம்டேஷன் கொடுத்தாங்க இல்லையா? சாத்தான் 3 டெம்டேஷன் ஆரம்பத்தில் கொடுத்தாரு இல்லையா? Matthew 4 வாசிக்கலாம். சாத்தானை பார்த்து சொன்னார், டேய் வேணா, நானே டென்ஷன்ல இருக்கேன், 40 நாள் ஃபாஸ்டிங், இது ரொம்ப டார்ச்சரா இருக்கேன், பாலைவனத்தை டெசர்ட்ல வேற இருக்க, வெயில் ஓரம் தாங்க முடியல எனக்கு, அவனை என்ன ஓவர் டார்ச்சர் கொடுக்க, ஓடி போயிரு அப்படின்னு சொன்னாரா? தயவு செஞ்சு டார்ச்சர் கொடுக்க எதை சொன்னார் ஆண்டவர்? சாத்தாங்கிட்ட பார்கெனிங் பண்ணிட்டு இருந்தாரா? சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம இப்போ ஃபாஸ்டிங்ல இருப்போம் இல்லையா? இந்த தபசு காலத்துல ஃபாஸ்டிங் இருக்கும் இல்லையா? போனா நானே அவனை பட்டியல ஃபாஸ்டிங் இருந்து வாயெல்லாம் காஞ்சி போயிருக்கு, பசியில இருக்க, நீ வேற இந்த நேரம் இந்த கல்லெல்லாம் அப்பமா செஞ்சு சாப்பிடு, இறை மகனம் தான் கல்லெல்லாம் அப்பமா செஞ்சு டென்ஷன் ஏத்திட்டு இருக்காது என்ன? நம்ம இந்த காலத்துல என்ன சொல்லுவோம்? தேவையெல்லாம் என்ன டென்ஷன் ஏத்திட்டு இருக்காது, வேணா போயிரு அப்படி சொல்லிட்டு இருப்போமா? ஆண்டவர் அப்படியே சொன்னாரு. ஆண்டவர் என்ன, பூமியினுடைய சாத்தா என்ன சொன்னா? நீ எனக்கு தண்டனிட்டு வணங்கலாம், பூமியை அந்த மாட்சி எல்லாம் உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? அப்படியா, இப்படிலாம் தருவா, எந்தெந்த நாட்டை எனக்கு தருவா, அதெல்லாம் கேள்வி கேட்டுருந்தாரா? என்ன சொன்னாரு ஆண்டவர்? என்ன சொன்னார் சாத்தாங்கிட்ட? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? சாத்தா ஆண்டவர்கிட்ட 3வது டெம்ஷன் சொன்னார், நீ என்னை தண்டனிட்டு வணங்கினால் பூமியை அது மாட்சி உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் காட்டின ஒரு நொடியில எல்லாத்தையும் காட்டிட்டு, நீ என்னை தண்டனிட்டு வணங்கினா இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். ஜீசஸ் என்ன சொன்னாரு?
பதில் யாருன்னா சொல்லுங்க, ஒரு பிரைஸ் தருவோம். ஆண்டவராகிய கடவுளை சோதிக்க வேண்டும். என்ன சொன்னார் ஜீசஸ்? சாத்தா வந்து சொன்னா, என்னை தண்டனிட்டு வாங்கிக்கலாம், பூமியை அதனை மாட்சியும் உனக்கு தருவேன்னு சொன்ன. அப்ப ஜீசஸ் என்ன சொன்னாரு? ஆண்டவராகிய கடவுளை சோதிக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி சொன்னார். சரியா? மேல இருந்து குதி சொல்லும்போது, எரிசில மேல போய் குதிச்சுன்னா தூதர்கள் கையில தாங்கி கொள்வாங்க. அப்படி சொல்லும் போது அந்த வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்தார். இங்க வேற ஒருத்தர் வார்த்தை பயன்படுத்தினார். நம்மகிட்ட சாத்தவங்க என்ன பண்ணுவான்? நல்ல ஜாப் தரேன், நீ தான் இந்த பிரசிடென்ட், இந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் ஆகிற, உனக்கு எல்லா ராஜ வாழ்க்கை வாழ்நாளும் பரம்பரை இந்த மாதிரி கொடுக்குறேன், எனக்கு ஒண்ணு 10 மினிட் மட்டும் வணங்கு, என்ன சாஸ்தாயமா விழுந்து எனக்கு கடவுளா ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஆள பிறந்தவர்கள். சரியா? ஏசு வந்து பூமி ஆள சொல்லியிருக்க. அப்ப நம்ம என்ன பேசுவோம்? கொஞ்சம் இரு, ஒரு 4 நாள் இரு, கொஞ்சம் யோசித்து சொல்றேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்க, டென்ஷன்ல இருக்க, 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருந்திருக்கேன், அதனால எனக்கு யோசிக்க முடியல, எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடு, அதை நான் யோசிச்சு சொல்றேன். ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஓ பின்னாலே சாத்தானே சொன்னாரு. என்ன வார்த்தை சொன்னாரு? ஓ பின்னாலே சாத்தானே சொன்னாரு. இந்த வேலையில எங்கிட்ட வச்சு அது என்ன சொன்னாரு? போ பின்னாலே மறு பேச்சுக்கு இடம் கிடையாது. இப்ப நம்ம எப்படி பார்த்து சாத்தாங்கிட்ட எப்படி பேசணும்? ஆண்டோடைய பிள்ளைங்க அவங்ககிட்ட பாருங்க, தயவு செஞ்சு போடா, டார்ச்சர் கொடுக்காதரா, காலையிலேயே டென்ஷனா இருக்கு, நானே தலைவலியில இருக்கேன் இல்லையா, நானே கஷ்டப்பட்டேன், படிக்க முடியாம அவதிப்பட்டு, நீ வேற வந்து டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லணுமா? என்ன போப்பினாலே சாத்தானு சொல்லணுமா? என்ன சொல்லணும்? அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. போப்பினாலே சாத்தானே. போப்பினாலே சாத்தானே, நான் கடவுளை பிள்ளை. சரியா? கேள்விகளைப்பா எல்லா அதிகாரம் எனக்கு கொடுத்துருக்க. போப்பினாலே சாத்தான், அந்த அதிகாரத்தை பேசணும். அப்போ உங்களுடைய குரல் வந்து இயேசுவின் குரலாக, கடலின் குரலாக நீங்க பேசுனீங்கன்னா கிட்ட வரமாட்டான். ஓகே? சாத்தான் கிட்ட இதை மனசுல வச்சுக்கணும். சரியா? நீ எப்போ இயேசு போல பேசுறீங்களோ, இயேசுவோட அதிகாரத்தோட செயல்படுறீங்களோ, அப்போ சாத்தான் கிட்ட வரமாட்டான். யார் சேவை செய்வாங்க உங்களுக்கு? உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து பணியுடை புரிவார்கள். சரியா? அப்போ உங்க வாழ்க்கையில இருந்து சாத்தானை விடுவிச்சீங்களா, சாத்தானை விரட்டினீங்கன்னா ஏஞ்சல்ஸ் உங்க குரலை கேட்டு பணிவிடை புரிவாங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கீங்களா? ஓகே, கண்களை மூடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு இருந்து பேசினீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, என் நாவிலிருந்து பேசினீரே, நீர் தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இயேசுவே, நீர் ஸ்தாபித்த இந்த இறையாட்சி நாங்களும் ஆண்டவரை உம்மை போல் ஆளுகை செய்ய நீர் தந்த உரிமைகளை நான் முழுமையாய் பயன்படுத்தி உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாய் என்றென்று வாழ ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு மகளையும் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறார். நீர் திருச்சியை மீட்டு தந்த நிறைவான வாழ்வை ஒவ்வொரு வாழவும், ஒவ்வொரு ஆண்டவர் விண்ணகத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் மண்ணகத்தின் ஆபிரகாம் ஆசீர்வாதம் பெற்று உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக, கிறிஸ்துவின் உண்மையில சாட்சிகளை என்றென்று வாழ ஆண்டவர் இயேசுவின் வல்லமையால் ஒவ்வொரு நாளில் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆண்டவரே, மார்க்கு 11:24 படி நீங்கள் ஜெபத்தில் எதெல்லாம் கேட்டீர்களோ அதை பெற்றுக்கொண்டும் நம்புங்கள், அப்படியே நடக்கும் என்ற வாக்கை நம்பி ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களும், கேட்ட ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாளிலே பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோவான் 15:16 படி நீங்கள் கனி கொடுக்கவும், நீங்கள் கொடுக்கிற கனி நிலைத்துக்கும் ஏற்படைய வாக்கை கொண்டு ஒவ்வொரு மகளையும் ஆள பிறந்த இளவரசர்களையும் இளவரசிகளையும் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையில் அந்த நாளிலே செய்கிறோம். ஆண்டவரே, துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் எப்பொழுது நேசிக்கிற அன்பு பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை, மகள், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.